பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் நம்மளுடைய கோவிட்-19 அந்த கேசஸ்லாம் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்தாலும் இறங்குது. நேற்று லோக்கல் 0, ஸோ தப்பாக தான் 5 நினைக்கிறேன். அதாவது லோக்கல் 0, எக்ஸ்போர்ட் தான் 5 நினைக்கிறேன் நேற்று. ஸோ கர்த்தர் அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜபிப்போம், தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வித்தியாசம் என்ன, சபையில் தான் நம்ம கூடலை, பட் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நம்ம இருப்பது சபையில் மாத்திரமில்லை, எல்லா இடத்திலும். ஸோ சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. இப்போ தற்காலிகமாக சபை கூடுதலை நம்ம விட்டுவிடலை. இடத்துல அந்த கட்டடத்தில் கூடலை, ஆனால் கர்த்தருக்குள் ஆவியிலே இப்படி காணொளி மூலியமாய், வீடியோ மூலியமாய், ஆன்லைனில் நம்ம இணையதளம் வழியாக, ஆன்லைன் மூலியமாக நம் தொடர்பு கொண்டு கூடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஹோல்ட் ஆன் டு காட் டைட்லி. ஹோல்ட் ஆன் டு காட் டைட்லி அப்படின்னா கர்த்தரை கெட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள் என்ற பிரசங்க தலைப்பில் நான் இன்னைக்கு தெய்வ செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை கெட்டியாய், ஹோல்ட் ஆன் டு காட் டைட்லி என்று சொல்லும்போது இதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், ஃபெயிலியர்ஸ், தோல்விகள், இப்படி பலவிதமான காரியங்கள் நம்மளுடைய இமோஷன், மன நிலையை, உணர்ச்சியை பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், நம்மளுடைய மனம் சோர்ந்து போகும். மனம் என்று சொல்லும்போது நம்மளுடைய உள்ளான மனுஷன், நம்மளுடைய எண்ணம், உணர்ச்சி, இமோஷன். மனம் என்று சொல்லும்போது முக்கியமாக இமோஷன் இங்கு நான் சொல்ல வருகிறேன் இன்றைக்கு. இதோட அர்த்தம், கான்டெக்ஸ்ட், பொருள். ஸோ பிரியமானவர்களே, அப்போ என்ன நடக்கும் என்றால், அது நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை பலவீனமாக்கிவிடும். It will make us weak spiritually when we are emotionally, mentally down, discouraged. அது நம்மளை பலவீனமாக்கிவிடும். ஸோ பலவீனமான பிற்பாடு we become vulnerable to many things. நாம் அநேக காரியங்களுக்கு பலவீனம் உள்ளவர்களாகிவிடும். அப்படின்னா இப்போ இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய தடுப்பு சக்தி பலனாக இருக்கும்போது தான் நோய்களை தடுக்க முடியும். அந்த மாதிரி ஆவிக்குரிய பலன் இல்லாமல் போகும்போது உலகத்தில் இருக்கிற பலவிதமான காரியங்கள், பாவம் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து சோர்வு, வேதனை, கஷ்டங்கள், பலவிதமான காரியங்கள் நம்மளை சீக்கிரமாக தாக்கிவிடும். சாதாரண ஒரு பிரச்சனை கூட நமக்கு பெரிய பிரச்சனையாகிவிடும். அப்படி உங்களுக்கு நடந்திருக்கா? சாதாரண ஒரு காரியம் கூட நமக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால் தாங்க முடியாமல் ஆகிவிடும். அப்போ ஒரு சாதாரண சூழ்நிலையில் கூட நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டு விடுவோம். இதற்கெல்லாம் காரணம் ஆவிக்குரிய பலவீனத்தில் நம்ம இருப்பது தான். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு வசனத்தை நம்ம வாசிப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரர், அவர் என்ன நடந்ததாம், அவருக்கு ஒரு சொப்பனம், கனவு வந்துதான். அந்த கனவுல அவர் என்ன பார்த்தார் என்றால், ஒரு 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 ஸ்ட்ரீட், அதாவது ஒரு சாலை பகுதி, ஒரு ஸ்ட்ரீட், ஓகே, சாலை பகுதி, ரோடு பகுதி. அந்த இடத்துல திடீர்னு மழை, ரெயின் ஸ்டார்ம், மழையும் புயலும் அடித்தது. அதுக்கப்புறம் ஃப்ளஷ் ஃப்ளட்னா திடீர்னு வெள்ளம் பெருகி அடித்து ஓடி வந்துச்சான் அந்த கனவுல. அப்போ அவர் பார்க்கும்போது அந்த ரோடு இப்படி மேடு பள்ளம், மேடு பள்ளம், மேடு பள்ளம், அந்த மாதிரி ஒரு ரோடாக இருக்குது. அப்போ வேகமாக தண்ணி அடிச்சுட்டு வந்துச்சான். அப்போ மழை பெய்யுது, தண்ணி அடிச்சுட்டு வருது, வெள்ளம் வேறு அடிச்சுட்டு வருது. அதில் தான் அவர் இருக்கிறார். ஸோ அப்போ அந்த வெள்ளம் அவர் வர்றது அவர் பார்க்கல. முதல்ல அந்த ஊழியக்காரர் என்ன செய்தாராம், போயிட்டு இருக்காராம். திடீர்னு அவரோட இடது புறத்தில் வெள்ளம் வேகமாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சான். அப்போ தான் அவர் வெள்ளம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு 100 மீட்டர் இல்லை ஒரு 50 மீட்டர் அந்த மாதிரி பின்னால் இருந்து வெள்ளம் பெருசாக அடிச்சுட்டு வருது. அந்த வெள்ளம் வந்தால் அவர் நிச்சயமாக அந்த வெள்ளம் அவரை அடித்து மூழ்கிடுவாருன்னு. அப்போ வேகமாக ஓடினாராம். வேகமாக ஓடிட்டு வேற ரோட்டில் போனால் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரோடு ரைட்டில் வளைஞ்சிச்சான். வலது பக்கம் வளையும் போது அவர் உடனே வலது பக்கத்தில் வளைந்தார்.
வலது பக்கத்தில் வளைஞ்சிட்டோன்னே இந்த இடத்துல அந்த தண்ணி வராதுன்னு நினைத்தார். கடைசியில் அந்த தண்ணி அடித்து இந்த வலது பக்கத்தில் அந்த தண்ணி அவரை நோக்கி அது ஓடி வர மாதிரி இருந்துச்சான். அப்போ அந்த ஊழியக்காரர் பார்த்துட்டு என்னடா இப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம், அவரோட காடியை வந்துட்டு இவர் வந்து காடியில் தான் போயிட்டு இருக்காராம். அப்போ அவர் சைட்டில் பார்த்துட்டு தான், அப்போ ரைட்டில் வளைஞ்சிட்டோன்னே காடி போய் ரைட் ஒரு இடத்துல போட்டுட்டு கொஞ்சம் மேடான இடத்துல காடியை போட்டுட்டு அந்த தண்ணி அந்த மேட்டுக்கு கீழேயே தண்ணி போயிடும் அப்படின்னு நினைச்சாராம். ஆனால் பெரிய வெள்ளம் தான் அடிச்சுட்டு ஓடுது. அப்போ திடீர்னு என்ன நடக்குது, அந்த வெள்ளம் கிட்ட வர 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 ரொம்ப உயரமாக வருதான். உயரமாக வந்தோடனே அவர் பார்த்தாராம், இந்த உயரத்துக்கு வெள்ளம் வந்தால் நான் இங்கே மேட்டில் நான் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன மேடு தான், அதுலேயும் என்னை அடிச்சுட்டு போயிருமே காடியோட அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம், காடி விட்டு எழுந்து வெளியில் வந்து ஓட ஆரம்பித்தாராம். ஓட ஆரம்பிக்கும் போது தான் அப்போ தான் பார்த்தாராம் வெள்ளம் வரும் வேகத்திற்கு அவர் ஓடுனா தப்பிக்க முடியாது. அப்போ உடனே அவரோட இடதுபுறத்தில் திரும்பி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சா ஒரு மரம். ஆனால் அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்றால் இலைகள் இல்லை, கிளைகள் இல்லை. The tree is without branches and without leaves. அப்படின்னா இட்ஸ் லைக் டெட் ட்ரீ மாதிரி, ஒரு செத்து போன மரம் மாதிரி. வெறும் ஒரே ஒரு மரத்தோட ஒரு கிளை இப்படி இருக்குது, மரம் இப்படி நேராக இருக்குது, பாதி உடஞ்சிருக்கு, அப்புறம் ஒரு கிளை இப்படி இருக்குது, அதுவும் உடஞ்சிருக்கு, ஆனால் ஒரு இலையும் இல்லை. அப்படின்னா ஒரு பட்டு போன மரம் மாதிரி இருக்கும். அதுதான் தெரிஞ்சுட்டான். உடனே அந்த மரத்தில் ஏறிட்டு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ அந்த வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போணுச்சு. ஆனால் அவர் அடிச்சுட்டு போகல. எல்லாம் அடிச்சுட்டு போன பிற்பாடு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஓய்ஞ்சிருச்சு. மழை ஓஞ்சிருச்சு, வெள்ளமும் தேங்கி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் வந்த வேகத்தில் அடிச்சுட்டு போனது தான், போன வேகத்தில் எல்லாமே போயிருச்சு, முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல. அப்புறம் வெள்ளமும் இல்லாமல் போயிடுச்சு, மழையும் நின்றுருச்சு. ஆனால் அவர் சுற்றி பார்க்குறாரு, எல்லாமே வெள்ளத்தில் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ தான் அவர் என்ன உணர்ந்தாரா அந்த ஊழியக்காரர், என்னடா எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ தான் மரத்தை பார்க்குறாரு. அந்த மரம் ஒரு பலமான மரமே இல்லை. அந்த மரம் எப்படி அடிச்சுட்டு போல அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு. அந்த மரம் எப்படி அடிச்சுட்டு போகாமல் இருந்துச்சு, மற்றதெல்லாம் காணோம். அவரோட காடியும் இல்லை, எல்லாம் அடிச்சுட்டு போச்சு தண்ணியில். ஆனால் அந்த மரம் நிற்குது. அவர் மரத்து மேலே நின்றுட்டு இருந்தார், கீழே இப்போ இறங்கி வந்துட்டார். அந்த மரமும் அவ்வளோதான் இருக்கார். பக்கத்தில் இருந்த எல்லாமே அப்படியே இயற்கை புல்லுலாம் இருக்கும், பட் மற்ற ஒரு பொருளும் இல்லை அங்கே. அவர் காடியும் இல்லை, அடிச்சுட்டு போச்சு. அப்போ தான் அந்த ஊழியக்காரர் யோசிச்சாரா, எப்படா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்தை பார்த்துட்டு எப்படி இந்த மரம் இது பண்ணுச்சு. அப்போ அவர் நினச்சாரா திருப்பி வெள்ளம் வந்துடுமோ இல்லை என்னன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை மாதிரியான ஒரு எண்ணம் தோணிச்சு அவருக்கு. இந்த மரத்தை பார்த்துட்டு ஆச்சரியத்தில் இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சிட்டாராம். இதுதான் அவர் சொன்னது. நல்லா கேளுங்க. அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்கிட்ட பேசினது என்னவென்றால், நீ அந்த மரத்தை எப்படி பிடிச்சுக்கிட்ட, முதல்ல அந்த மரம் என்னன்னு, அந்த மரம் தாங்கமானு கூட தெரியாது, அந்த மரம் நிற்குமானு தெரியாது. ஆனால் அந்த மரத்தை ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு மரத்தை மேலே ஏறிட்டு தான் மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறார். அப்படின்னா இப்படி ஒரு கிளை இருக்குதா, இப்படி ஒரு கிளை, ரெண்டு தான் இருக்குதான். ஒரு மரமும் பக்கம் ஒரே ஒரு கிளை தான் இருக்காது. அந்த கிளையோட அந்த இதில் தான் வந்து உட்காந்துருக்காரு. ஓகே, அந்த ஏஜ் ஆஃப் த பிரான்ச்சில் தான், அந்த இடத்துல தான் நின்றுட்டு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். அப்போ பிரியமானவர்கள், ஆண்டவர் அவரிடத்தில் உணர்த்தின காரியம், நீ இந்த மாதிரி தான், this is how you must hold me tightly, this is how you must hold on to me tightly, இப்படி தான் நீ என்னை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். அப்படின்னா சுற்றி என்ன நடந்தாலும், அப்போ அவருக்கு இன்னொரு காரியம் ஆண்டவர் உணர்த்தினது என்னவென்றால், என்னத்தை ஆண்டவரை பிடித்துக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு பல பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போவோம், நம்ம துவண்டு போவோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம கிட்ட கொஞ்சமாச்சும் விசுவாசம் இருக்கும், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். அந்த மரம் பட்டு போன மரம் தான், அதாவது வீக்கான, இட்ஸ் அ வீக் ட்ரீ, இட்ஸ் அ டெட் அண்ட் வீக் ட்ரீ. ஓகே, செத்து போன பலவீனமான ஒரு மரம். ஆனால் அந்த மரத்தை பிடித்து கொள்ளும் போது காப்பாற்ற முடியும்னா, அப்போ கர்த்தர் எவ்வளவு பலமானவர். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாராம், உனக்கு இருக்கிற அந்த மரம் உன்னுடைய நம்பிக்கை தான்.
அந்த பட்டு போன மரம் உன்னுடைய பலவீனமான நம்பிக்கை தான், உன்னுடைய பலவீனமான விசுவாசம் தான், அந்த கொஞ்சம் விசுவாசம் தான், அந்த கொஞ்சம் நம்பிக்கை தான். ஆனால் அதில் கூடி அதை கர்த்தருக்கு மேலே வைத்து நீ பிடித்து கொண்டா என்றால் உறுதியாக கர்த்தர் மேலே அந்த அந்த கொஞ்சம் நம்பிக்கையை கூடி கர்த்தர் மேலே போட்டுடணுமா. அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே, வாட் எவர் இஸ் லெஃப்ட், ஈவன் தட் லிட்டில் ஃபெய்த், அந்த கொஞ்சம் நம்பிக்கையை அவர் மேலே வச்சிடணுமா. இருக்கிற நம்பிக்கை கொஞ்சமும் எவ்வளவோ அதை அப்படியே முழுசாக கர்த்தர் மேலே வைத்திடணுமா. அப்படி வச்சு பிடிச்சிட்டா அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா அப்படின்னு அன்று அந்த ஊழியக்காரர் பேசினார். பிரியமானவர்களே, அப்பனா கொஞ்சம் நெஞ்சம் நம்பிக்கை கூடி அதை முழுசாக கர்த்தர் மேலே வச்சுட்டு கர்த்தர் காப்பாற்றுறதுக்கு காத்திருக்க வேண்டுமா. சுப்ரியமானவர்களே, நிச்சயமா இது நம்பிக்கையும் விசுவாசம் தான் அந்த பிடித்துக்கொள்ளும். பட் ஆனால் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் அந்த ஊழியக்காரருக்கு என்ன உணர்த்தினாரா? ஜோஷுவா சாப்டர் 23 verses 8 to 16. Okay, but cleave unto the Lord, அப்படின்னா hold tight unto the Lord, கர்த்தரே your God as you have done unto this day. அப்படின்னா இது வரைக்கும் கர்த்தரை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ, அதே போல தொடர்ந்து கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது 8வது வசனம். 9ல for the Lord had driven out from before you great nations and strong, but as for you not man had been able to stand before you unto this day. Verse 10, one man of you shall chase 1,000, for the Lord your God, he it is that fighteth for you, as he had promised you. Verse 11, take good heed therefore unto yourselves, that ye love the Lord your God. Verse 12, else if ye do in any wise go back and cleave unto the remnant of these nations, even these that remain among you, and shall make marriages with them, and go in unto them, and they to you. Know for certainly, verse 13, that the Lord your God will no more drive out any of these nations from before you, but they shall be snares and traps unto you, and scourges in your sides, and thorns in your eyes, until ye perish from off this good land which the Lord your God had given you. Verse 14, and behold, this day I am going the way of all the earth, and ye know in all your hearts and in all your souls that not one thing had failed of all the good things which the Lord your God spake concerning you. All are come to pass unto you, and not one thing had failed thereof. Verse 15, therefore it shall come to pass that as all good things are come upon you, which the Lord your God promised you, so shall the Lord bring upon you all evil things until he have destroyed you from off this good land which the Lord your God had given you. இது புரியாடி பரவாயில்ல, கஷ்டமான ஆங்கிலம், நான் அப்புறம் சிம்பிளா வாசிக்கிறேன். When ye have transgressed, கடைசி வசனம், the covenant of the Lord your God which he commanded you, and have gone and served other gods and bowed yourselves to them, then shall the anger of the Lord be kindled against you, and ye shall perish quickly from off the good land which he had given unto you. இந்த வசனத்தை முதல் விளக்குற ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீ அவரை பிடிச்சுக்கணுமா, அவரை உறுதியாக பிடிச்சுக்கணுமா. நீ அவரை உறுதியாக பிடிச்சுக்கும் போது அவர் என்ன செய்வாரா, நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, எப்படி பல தேசங்களை உனக்கு முன்பாக நான் துரத்தினேன், நீ ஒருத்தன் 1000 பேரை துரத்த, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். உன்னை இவ்வளவு நாள் நடத்தி வந்த தேவன் நான் தான். இவ்வளவு நாள் உனக்கு வெற்றி கொடுத்தது நான் தான். இவ்வளவு நாள் உன்னை ஆசீர்வதித்தது நான் தான். இவ்வளவு நாள் உனக்கு உன் தேவைகளை சந்தித்தது நான் தான். இவ்வளவு நாள் உன்னை தாங்கினது நான் தான். இவ்வளவு நாள் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை கடந்து போக செய்தது நான் தான். ஸோ அதே மாதிரி நான் தொடர்ந்து செய்வேன். நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. என்னோட வாக்கு தத்துவம் ப்ராமிஸை நான் எப்படி I have kept my promise and I have made everything to come to pass. நான் எப்படி என் வாக்கு தத்துவத்தை நிலைநிறுத்தி அதையெல்லாம் வாய்க்க பண்ணினேனோ, அதே போல என்னை நீங்க நம்பி என்னை பிடிச்சு காட்டினா அதே மாதிரி தீமைகளையும் உங்களுக்கு வர பண்றதுல நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது எப்படி நான் வாக்கு தத்துவம் நல்ல காரியங்களை செய்வதற்கு வாக்கு மாறலையோ உண்மையா இருந்தனோ, அதே போல நீங்க கீழ்ப்படியாம போகும்போது நீ என்னை விட்டு என்னை பிடிச்சுக்காம நம்பாம இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை பிடிச்சுக்கிட்டு உலக வழியில போய்கிட்டு உலகத்தில் எப்படி இங்கே போட்டிருக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு உலகத்தில் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க வழியில இந்த ஜனங்களோட உலகத்தில் இருக்கிற ஜனங்களோட வழியில நீங்க போனீங்கன்னா, உலகத்தா மாதிரி வாழ்ந்தீங்கன்னா, உலக வழியில போனீங்கன்னா, அப்போ அங்கே இருக்கிற ஜனங்க தான் புறஜாதிகளை பற்றி சொல்கிறேன். அப்படி போனீங்கன்னா
நான் எப்படி உங்களுக்கு உண்மையா வாக்கு தத்துவத்தெல்லாம் நிறைவேற்றணும், அதே மாதிரி தண்டனையும் தீமையையும் உண்மையா நான் நிறைவேற்றுவேன் உங்க மேலன்னு சொல்றாரு சுருக்கமா. ஸோ இதுதான் நான் செய்வேன். அதனால அந்த மாதிரி செய்யாதீங்க, என்னை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் என் வழியை விட்டு விலகாமல், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என் சத்தியத்தை விட்டு விலகாமல் பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இங்க முக்கியமா ஆண்டவர் சொல்றது பிடித்துக் கொள்வது என்னன்னா, இதை எபிரேயர் 10:23 நான் விளக்குறேன். ஓகே, ஸோ தமிழில் விளக்கிறேங்க, இந்த வசனம் உங்களுக்கு புரியும். இப்போ ஹீப்ரூஸ் சாப்டர் 10:23, எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 23. ஓகே, let us hold fast. பார்த்தீங்களா, இங்கேயும் நாம் தமிழை வாசிக்க அப்புறம், the profession of our faith without wavering, for he is faithful that promised. சுப்ரியமானவர்கள் தமிழில் கேளுங்க. மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற நமது நம்பிக்கையை பலமாக பற்றிக் கொள்வோம், பிடித்துக் கொள்வோம் பலமாக. ஆனால் டைட்லி பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்க நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் மேல. நமக்கு வாக்குறுதி அளித்த ஒருவரை நாம் நம்ப முடியும். சுப்ரியமானவர்களே, அப்போ இந்த ஊழியக்காரர் கேட்டப்ப என்னான்னு, அந்த மரம் பார்க்க வீக்கா இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய விசுவாசம் தான். பட் இருந்தாலும் அந்த வீக்கான விசுவாசத்துல என்னத்து மேல நம்பிக்கை முழுசா வைக்கணும்? கர்த்தர் மேல தான். ஆனா கர்த்தர் குறிப்பா கர்த்தரிடத்துல எதுல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துல. That means what we have to hold on, how we have to hold on to God, what we have to hold on in God. கர்த்தரை பிடித்துக்கணும். ஆனால் கர்த்தருக்குள்ள என்னத்தை பிடிச்சுக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கிற வாக்கு தத்துவத்தை பிடிச்சிக்க சொன்னாராம் ஆண்டவர். அதுதான் அப்போ என் ப்ராமிஸ் நிறைவேறும், அதில் நான் உண்மையாக இருக்கிறேன். ஆனால் அந்த உண்மையாக நான் நிறைவேற்றுறது இருக்கிறது போல நீ அந்த ப்ராமிஸ் நம்ம ஆண்டருக்கு பிடிச்சு கொள்ளாமல் நம்பாமல் சூழ்நிலையை பார்த்து நம்ம வழி தவறி போனோம்னா உலகத்தை போல, அதே மாதிரி நமக்கு அதுக்கான தண்டனையை செய்வதற்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள்னால நம்ம சோர்ந்து போய் இன்னைக்கு பல கிறிஸ்துவர்கள், பல காரியங்கள், பல வேதனைகள், பல பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிடித்து கொள்ள வேண்டியதை பிடிக்காமல் விட்டுறக்கூடாது. இங்கே பாருங்க, அந்த ஊழியக்காரர் அவ்வளவு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது, ஒன்றுமே நிற்கல. எல்லாம் நிற்கக்கூடிய பொருள் எல்லாம் அசைக்கப்பட்டது, எல்லாம் அடிச்சுட்டு போணுச்சு. ஆனால் அவர் பிடிச்சுக்கிட்ட அந்த மரத்தையும் அந்த மரமும் அவரும் மாத்திரம் அசைக்கப்படவில்லை. The tree and the man of God was not moved. They were not swiped away. They were not wiped away. அவங்க அடிச்சுட்டு போகலை, அவங்க காலி ஆக்கப்படலை. அப்பனா அவர் பிடிச்சி கர்த்தர் தான் அந்த அவரோட நம்பிக்கையில அந்த மரத்தை பிடித்துட்டு இருந்தது. கர்த்தர் மேல் நம்பிக்கையில கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் பேசினாராம். அப்ப அந்த மாதிரி நீ பிடித்துக்கொள்ளு, என்ன நடந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் காத்து வந்தாலும் உன்கிட்ட இருக்கிற நம்பிக்கையில இருக்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தருடைய வாக்கு தத்துவம் மேல முழுசா வைங்க. கர்த்தர் சொன்னதை செய்வார். God will fulfill his promise because he who promised is faithful. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த இங்கிலீஷ்ல வந்துட்டு verse 24 நம்ம பார்க்கும்போது, நான் எளிமையான இங்கிலீஷ்லேயே போட்டுறேன் நான். ஓகே, let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். And let us consider how to stir up one another to love and good works. அப்படி போட்டிருக்கு. பிரியமானவர்களே, he who promised is faithful. வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதனால தான் அவரோட அந்த விசுவாசத்தை, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற விசுவாசம், எவ்வளவு விசுவாசம் இருக்கோ, எவ்வளவு பலன் இருக்கோ, அது எல்லாத்தையும் அவரோட வாக்கு தத்துவத்தின் மேல பிடித்து கொள்ளுங்கள். அவரோட ப்ராமிஸை இருக்கிற பலத்தை வச்சு பிடிச்சிருங்க. அப்படின்னா அந்த மரம் பார்க்க வீக்கா இருக்குதான், பட் ஆனால் அந்த வீக்கான மரத்தை பிடிச்சி அவர் காப்பாற்றினா அது கர்த்தருடைய பலன். உங்களோட எவ்வளவு பலன் உங்களுக்கு இருக்கோ அது அப்படியே கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தில் வைங்க. ஆண்டவர் என்ன வாக்களித்து இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள என்ன வாக்களித்து இருக்கிறார், நீங்க போய் பைபிளில் தேடுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன ப்ராமிஸ் இருக்கு. நான் எப்போதும் ரொம்ப சொல்றது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. இதை ஏற்கனவே பிரசங்கம் பண்ணி, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் ஜாதியை பெரிதாக்கி சொன்ன, அப்போ நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். இன்னும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், ப்ராமிஸ், ஆண்டரோட ப்ராமிஸ் உங்களுக்கு தெரியணும். உபாகமம் 28 படிச்சு பாருங்க. And Jesus சொன்ன ப்ராமிசஸ் இருக்கு. Blessed are those, blessed, பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான்னு மத்தேயு 5வது அதிகாரத்தில் எத்தனையோ பாக்கியவான இயேசு சொன்னார். சுப்ரியமானவர்களே, வசனம் 3 5வது அதிகாரம் 3 8 9 10 வரைக்கும் பாக்கியவான் 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 சொன்னார். அதெல்லாம் நமக்கு ஆண்டரோட வாக்கு தத்துவம் தான். அதெல்லாம் ப்ராமிஸ். He said you will be blessed.
அது வாக்கு கொடுக்குறார். நீங்க இப்படியா பாக்கியவானா இருப்பீங்க, இப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பாக்கியவானா இருப்பீங்க. அப்ப இதெல்லாம் பிடித்து கொண்டு, அந்த ப்ராமிஸை பிடித்து கொண்டு உண்மையா இருங்க. இருக்கிற பலத்துல கர்த்தரையோட வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு உண்மையா இருங்க. ஏன்னா வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையா இருக்கிறதுனால இருக்கிற கொஞ்சம் பலத்துல, கொஞ்சம் நம்பிக்கையில, கொஞ்சம் விசுவாசத்துல அவரோட வாக்கு தத்துவத்து மேல முழுசா நம்பிக்கையா உண்மையா இருங்க. அந்த ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் காப்பாற்றுவார். என்ன சூழ்நிலும் அவர் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சுப்பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலை கடந்து போறீங்களோ அதை பார்க்கறத விட்டுட்டு பிடித்து கொள்ள வேண்டியது கர்த்தரையும் அவர் வாக்கு தத்துவத்தையும். God and his promise, because he is faithful to keep his promise. யோசுவா புத்தகத்தை மறுபடியும் இன்னைக்கு தூங்குறதுக்கு முந்தி 23வது அதிகாரம் வசனம் 8-16 வரைக்கும் உங்களுக்கு உங்க பைபிள்ல படிச்சுட்டு தூங்குங்க. கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்கு எப்படி நிறைவேற்ற உண்மையா இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் நிறைவேற்றுவார். அதெல்லாம் வாய்க்க பண்ணினாரா யோசுவா கிட்ட சொல்றார். ஆனா நீங்க விலகுனீங்க, எப்படி நல்லதை செஞ்சனோ அதே மாதிரி உண்மையா தீமையும் உங்களுக்கு வர பண்ணுவா அப்படின்றார். கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, அது நமக்கு வர வேண்டிய தீமை, நம்ம கீழ்படியா போகும்போது நமக்கு வர தீமை. சுப்பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையில இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய புயல் காத்து வெள்ளம் வந்து அடித்தாலும், அப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டியது உங்ககிட்ட இருக்கிற பலத்துல கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, ப்ராமிஸை பிடித்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அந்த ப்ராமிஸ் ஏன் அவ்வளவு வல்லமையா இருக்கு? பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். சாதாரணமா சொல்லியிருப்பார், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். ரொம்ப சாதாரணமா இருக்கு. அந்த சாதாரணமான வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த மரத்தை, அந்த ஊழியக்காரர் சாதாரணமான மரம், அது கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா, இந்த மரமா அப்படி சொல்லி யோசிச்சிருந்தாருன்னா அவரை நிச்சயமா அந்த கனவுல அவருக்கு வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்கும். ஆனா அவர் பிடிச்சுக்கிட்டார். அந்த மாதிரி சாதாரணமா உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல எந்த ப்ராமிஸ், வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்தாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரா, இல்ல உங்களை என்ன செய்யணும், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த ப்ராமிஸ் ஏன் அவ்வளவு வல்லமையா இருக்குன்னா, சாதாரண வார்த்தையா இருந்தாலும் அந்த ப்ராமிஸ் பண்ணவர் ரொம்ப பெரியவர். அந்த ப்ராமிஸ் பண்ணவர் உலகத்தில் இருப்பவரை காட்டில் நமக்குள்ள இருப்பவர் பெரியவர். அந்த ப்ராமிஸ் பண்ணவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவ்வளவு வல்லவர். அவர் உண்மை உள்ளவர், வல்லவர். அதனால எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் உங்களை அடித்துட்டு போக முடியாது பிரியமானவர்களே. ஸோ அதனால இந்த வேலையில கூட கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்கள். யோசுவா 23:8-16. Hold on to God tightly. Hold on to his promise tightly. உங்க இருக்கிற பலத்தோடு அந்த வாக்கு தத்துவம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதை பற்றி பார்க்காத, அதை பிடித்துக் கொள்ளுங்கள். இருக்கிற பலத்தோடு கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சுற்றி முற்றும் பார்க்கிற எவ்வளவு பெரிய புயலோ காத்தோ இல்ல பெரு வெள்ளமோ அடித்துட்டு போனாலும், இதோ அவர்கள் இருக்கிற பலத்தை, உம்முடைய இருக்கிற விசுவாசத்தை, இருக்கிற பலத்துல இதோ உம்முடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளட்டும். அந்த முழு இருக்கிற எல்லா பலத்தையும் உம்முடைய வார்த்தையான வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளும் போது ஆண்டவரை நிச்சயமாய் இவர்களை காப்பாற்றி விடுதலை கொடுத்து இவர்களை அற்புதமாய் நடத்தி செல்ல நீர் வல்லவராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இதோ இந்த ஊழியக்காரரிடத்துல நீர் அந்த சொப்பனத்துல பேசின அந்த காரியம், இதோ இந்த விசுவாசிக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு இருக்கிற அந்த பலத்துல உம்முடைய வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்துல இவர்களுக்கு நீர் பேசின வாக்கு தத்துவத்தை நினைவு கூறும். வேதத்துல இருக்கிற வாக்கு தத்துவங்களை நினைவு கூறும். இதோ ஆண்டவரே, வேதத்தை படிக்கும் போது எத்தனை வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது, எத்தனையோ முறை நீர் பேசியிருப்பீர். அந்த வாக்கு தத்துவங்களை இவர்கள் பிடித்துக் கொள்ளட்டும். இதோ பிரியமானவர்களே, உங்களுக்கு வாக்கு தத்துவம் ஆண்டு பேசினதில்லை நினைச்சீங்கன்னா பேசியிருப்பார், மறந்துருப்பீங்க. பைபிளை மறுபடியும் படிங்க. பைபிள்ல ஆண்டவர் நம்ம கொடுத்த ப்ராமிசஸ் என்று சொல்லி தேடி, வாக்கு தத்துவங்களை தேடி, அந்த வாக்கு தத்துவங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அந்த வாக்கு தத்துவங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்ல எந்த வாக்கு தத்துவமா இருந்தாலும் அது தேவ பிள்ளைகள் விசுவாசிப்பவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்துல அந்த வாக்கு தத்துவத்தை முழுசாய் நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ நீர் விடுதலை தரும்படியாய், அற்புதம் செய்யும்படியாய், புது பலத்தை தரும்படியாய், அதோ ஆண்டவரை நீர் உண்மை உள்ளவர் என்கிற அந்த விசுவாசத்துல தொடர்ந்து சுற்றி இந்த உலகத்தோடு மற்றவர்களோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு உண்மையாய் ஆண்டவரை வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று கொஞ்சம் நஞ்சம் பலத்திலையும் உண்மையாய் உமக்கு இருக்க உன் வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ள இவர்களை பலப்படுத்தும். ஆவியானவரை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் வெற்றியோடு உங்களை நடத்தி செல்வார், பாதுகாப்பார்.
நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்ன வாக்கு தத்துவங்கள் சூழ்நிலை சார்ந்தல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மற்ற எதுவும் அது உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வாக்கு தத்துவமே நிறைவேற்ற வேண்டிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை மாத்திரம் பார்த்து கொள்ளுங்கள். அது பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அந்த வார்த்தை கேட்பதற்கு அந்த மரம் போல நிச்சயமாய் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் நேமியா. நன்றி. காட் பிளஸ் யூ.